ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ராஜ்குமார். இது உங்கள் பிபிசியின் சினி அப்டேட்ஸ். அப்படி உலகம் முழுக்க கேட்க வச்ச அந்த ரைசிங் கிங் பற்றின வீடியோ தாங்க இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சோஷியல் மீடியாவை ஓப்பன் பண்ணாலே போதும், இந்த பக்கம் பார்த்தா அந்த பக்கம் பார்த்தா இப்படி இந்த பாட்டுக்கு சொந்தக்காரரான சாய் அபயங்கர் நவம்பர் 4, 2004 திப்பு அர்னி சிங்கருக்கு பிறந்த மியூசிக்கல் கிங் தாங்க நம்ம சாய். அவங்க அப்பா அம்மா வேற யாரும் இல்லை, ஆல்ரெடி நம்ம இண்டஸ்ட்ரியை கலக்கிட்டு இருக்க சிங்கர்ஸ் தான். திப்பு இவரை பற்றி சொல்லவே வேணாம், அவ்வளோ சாங்ஸ் பாடியிருக்காரு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா மின்னலை மூவியில் வர நமக்கெல்லாம் பிடிச்ச வெண்மதிய சாங். அப்புறம் அவங்க அம்மா ஹர்னி, இவங்கள பற்றி ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா 2K கிட்ஸ்க்கு பிடிச்ச ஃபேவரட் சாங் பூக்கள் பூக்கும் தருணம் சாங்கை பாடினது இவங்க தான். பேரண்ட்ஸ் 8 அடி பாஞ்சா பிள்ளைங்க 16 அடி பாய்வாங்கன்னு சும்மாவா சொன்னாங்க. இண்டிபெண்டன்ட் மியூசிக் கம்போஸ் பண்ணுறதுல ஆரம்பித்த இந்த ஜேர்னி திங்க் மியூசிக்கில் ரிலீஸ் பண்ண மொதல் சாங் கச்சி சேர உலகம் முழுக்க சாயோட திறமையை வெளிப்படுத்துச்சு. 236 மில்லியன் வியூஸ் வாங்கி ஒட்டுமொத்த இந்தியன் இண்டஸ்ட்ரியும் யாரா இந்த பையன் திரும்பி பார்க்க வச்சாரு. அடுத்ததாக ரிலீஸ் பண்ண ஆசைக்கூட சாங் 293 மில்லியன் வியூஸ் வாங்குச்சு. இந்த 2 பாட்டோட வெற்றியால் சாயோட லைஃபே சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. ஏன்னா நம்ம ரைசிங் கிங் சாய் தமிழில் மொத்தம் 7 மூவிஸ்க்கும் மலையாளத்தில் 1 மூவிஸ்க்கும் மியூசிக் டைரக்டராக சைன் பண்ணியிருக்காரு. மலையாள இண்டஸ்ட்ரியில் பல்டின்ற மூவிக்கு மியூசிக் டைரக்டராக சைன் பண்ணதை மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால் ஹலோ Mone Sai, welcome to Malayalam cinema. ലാലേട്ടാ, thank you so much. ബൾട്ടി ഓണം. அது மட்டும் இல்லாமல் தமிழில் நம்ம சாய் லோகேஷ் கனகராஜ் ப்ரொடக்ஷன் ராகவா லாரன்ஸ் நடிக்கிற பென்ஸ் மூவிக்கு மியூசிக் டைரக்டராக அவரோட ஃபஸ்ட்டு மூவியை சைன் பண்ணார். இதை தொடர்ந்து அவர் மியூசிக் டைரக்டராக பண்ணுற படம் பார்த்தீங்கன்னா சூர்யா த்ரிஷா நடித்து வெளிவர இருக்க கருப்பு மூவிக்கு நம்ம ரைசிங் கிங் சாய் தான் மியூசிக் டைரக்டர். இதில் என்ன சர்ப்ரைசிங் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் தான் மியூசிக் பண்ணுறதா இருந்துச்சு. ஆனால் கடைசியில் நம்ம சாய்க்கு தான் அந்த வாய்ப்பு கிடைச்சிது. அடுத்ததாக நம்ம பிரதீப் ரங்கநாதன் நடித்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக இருக்கிற டியூட் படத்துக்கும் நம்ம சாய் தான் மியூசிக் டைரக்டர். இப்போ அந்த சாங் தாங்க வேர்ல்டு முழுக்க ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இது இல்லாமல் STR49, அல்லு அர்ஜுன் அட்லியோட அடுத்த படம், SK24 மற்றும் கார்த்தியோட மார்ஷல் என 8 படத்துக்கு மியூசிக் டைரக்டராக சைன் பண்ணியிருக்காரு. நம்ம ரைசிங் கிங் இது மட்டும் இல்லாமல் கீபோர்ட் பிளேயராக கோப்ரா, 10 தலன்னு ஏஆர் ரஹ்மான் கிட்டையும் ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்தியன் 2, தேவாரா, கூலி என அனிருத் கிட்டையும் ஒர்க் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் விடுங்க, ஹீரோவோட இன்ட்ரோ சாங் பாடுறதுலாம் கஷ்டம். ஆனால் நம்ம SKவோட மதராசி படத்தில் வந்த சலம்பலா சாங்கை தலைவன் தான் பாடியிருக்காரு. ஸோ இந்த ரைசிங் கிங் சாய் அபயங்கருக்கு நம்ம பிபிசி நியூஸ் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். இந்த மாதிரி சினி அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கணும்னா பிபிசியை ஃபாலோ பண்ணிக்கோங்க.